எத்தனையோ பிரச்சனைகள் இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே சைட் பை சைட் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கதிர்ராஜி அந்த போலீஸ் ஆகிறதுக்காக நடக்கிற விஷயங்களாகட்டும், இல்லை அவங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வராமல் இருக்கிறது, கோமதி என்ன செஞ்சாங்கிறது பாண்டியனுக்கு தெரியாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து தங்கமயிலுக்கு இன்னுமே வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க வேலைக்கு போகிறத பற்றி எல்லாரும் லேட்டாக வரதை பற்றியும் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களுக்கும் இடையில் இப்போ வந்து கதையில் முக்கியமான விஷயமா இப்போ வந்து அரசி குமரவேல் ட்ராக்கும் அதில் என்னென்ன வேலைகளை தகுடுதத்த வேலைகளை சுகன்யா செய்கிறாங்கிறத பற்றி தான் பெருசாக போயிட்டுருக்கு. ஒரு முழு வில்லியாக அவங்க மாதிரி அவங்க செய்கிறது, வீட்டில் எல்லாத்தையும் போட்டு கொடுக்கறது, அதே மாதிரி மீனா மேலே வந்து பழியை திருப்பி போடுறது, மீனா இப்பயும் அமைதியாக இருக்கிறது. மீனா அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா பழனிவேரோட மனைவி இவங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே மீனாவையும் பழனிவேல் பேசுகிறதையும் வேறு தப்பாக பேசுகிறாங்க இவங்க. ஸோ இந்த எல்லா கலைவரங்களுக்கும் இடையில் இப்போ வந்து மீனா வந்து தேவையில்லாமல் இவளை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு பேசியிருக்கா, இப்படி மரியாதை இல்லாமல் போய் பேசலாமா, என்ன இருந்தாலும் வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்க மருமக மாதிரி தான் அவளும், அதனால் வந்து அவளை காயப்படுத்தக்கூடாது அப்படி இப்படிலாம் வந்து பாண்டியனும் கோமதியும் திருப்பி பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை இவங்க இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நீ ஏன் குமரவேலை கல்யாணம் பண்ணிக்கூடாது, யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது, குமரவேலை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு இவங்க பேசினாங்கல்ல, அந்த விஷயத்தை மீனா இப்போ எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்கணும். அந்த பாண்டியன் கிட்டக்க அந்த கோமதி கிட்டலாம் இவங்க அப்படி தான் சொன்னாங்க. அதை நான் கேட்டேன், நீங்கள் வேணால் கூப்பிட்டு கேளுங்க அரசிட்ட. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் போய் விடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நடந்த விஷயமும் அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாம் ஒரு பிளானோடு நடக்கிற மாதிரி தான் நடக்குது. இவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படி ஒத்து வராது அப்படிங்கிறத பேசிட்டு இவங்க நம்பாதீங்கிறத சொல்லி திருட்டு கழுத அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயம் இல்லாட்டி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தையாச்சும் ப்ரூவ் பண்ணி அதை கையும் களவுமாக இவங்களுக்கு போட்டு தந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு கதையில் எப்பயும் பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக வந்து நல்லவங்க எப்பயுமே வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்து எல்லா விஷயத்தையும் மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறது, அதை வச்சு சுகன்யா தப்பிச்சுக்கிட்டே கடைசியாக பிளான் பண்ணி அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது அரசிக்கும் குமரவேலுக்கும் போணுச்சுன்னா செம கடுப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, அந்த சுகன்யாவை சிக்க வைக்கிறதுக்கான என்ன வேலைகளை மீனா செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இல்லை கதை போகிற போக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதாங்கிறத அப்படியே சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இப்போ பார்க்குறதுல எந்த சீரியல் பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள்.